பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோல ஒரு அருமையான வசனத்தை பத்தி பார்க்க போறோம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த வசனத்துல அவருக்கு பிரியமானவங்களையும் அவருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரங்களையும் இந்த உலகத்துல அவர் எப்படி வச்சிருக்காரு இல்ல எப்படி நடத்துறாருங்கிறத மனுஷர் காணும்படியா எழுதி கொடுக்கப்பட்ட வசனம் தான் இது. இந்த வசனத்துல கிறிஸ்துவ மணவாளனாகவும் அவருடைய ஊழியக்காரங்களை மணவாட்டியாகவும் அதாவது குமாரத்தியாகவும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். இதுல மணவாட்டின்னு சொல்லப்பட்டது பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது இல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமான மிகவும் உண்மை உள்ள ஊழியக்காரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல லில்லி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த லீலி புஷ்பத்தை சுத்தி முள்ளுகள் இருக்கும். காட்டு மிருகங்கள் அதை சேதப்படுத்தாதபடிக்கு சுத்தி இருக்கக்கூடிய முள்ளுங்க அதை பாதுகாக்குது. பொதுவாகவே நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா எந்த முள்ளுள்ள தாவரமோ அதோட பூவை சேதப்படுத்தாது. அதே மாதிரி லில்லி புஷ்பத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் அதை சுத்தி முள்ளுகள் இருக்கு. இந்த வசனத்தை நீங்க நிறைய இடங்கள்ல கேட்டிருப்பீங்க. இது ஒரு நாட்டை பத்தியோ இல்ல உலகத்தை பத்தியோ சொல்லப்பட்டது இல்லை. இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஊழியக்காரங்களை குறித்து சொல்லப்பட்டது, உண்மையுள்ள ஊழியக்காரங்களை. உதாரணமாட்டு ஒரு குடும்பத்துல பார்த்தோம்னா அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, மாமா, மாமி, தாத்தா, பாட்டின்னு நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் தேவன் அதில் ஒருத்தர் தான் தெரிந்து கொள்கிறாரு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷனை உருவாக்குறதுக்கு அவன் பிறந்த நாள்லேருந்து அவன் வளர்ந்து ஒரு மனுஷனாக மாற வரைக்கும் இந்த குடும்பம் தான் அவனை பாதுகாக்குது. இந்த உலகத்தில் அவனுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. சாத்தானாக இருக்கட்டும், தள்ளப்பட்ட ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை உலகமாக இருக்கட்டும், இல்லை மனுஷராக இருக்கட்டும், இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் இந்த குடும்பம் தான் அவனை பாதுகாக்குது. இந்த குடும்பத்தை தான் தேவனாய கர்த்தர் இந்த இடத்துல முள்ளுன்னு சொன்னார். இந்த முள்ளுகள் தேவனுக்கு பிரியமானவர்களை சேதப்படுத்த முடியாது. இதை தான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். இப்போ சத்துருக்கள்லாம் யாரு? நம்ம சத்துருக்களை வெளியே தேடிட்டு இருக்கோம், பக்கத்து வீட்டில் தேடிட்டு இருக்கோம், வேலை பார்க்குற இடத்துல தேடிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டார் தான் சத்ருன்னு சொன்னார். இதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது வீட்டார் எல்லாருமே முள்ளுகள்னு சொன்னேன். அந்த முள்ளுகள் தான் உங்களை பாதுகாக்குதுன்னு சொன்னேன். அப்படி பாதுகாக்கிறவங்கள நம்ம ஸ்நேகிக்கணுமா வேண்டாமா? அதை தான் இயேசு கிறிஸ்து கீழே சொல்லும்போது உங்கள் சத்ருக்களை ஸ்நேகிங்கன்னு சொன்னார். உங்களுடைய வீட்டார் தான் அவர் சத்ருன்னு சொன்னார். அதனால தான் அவங்கள ஸ்நேகிங்கன்னு சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய அநேக ஊழியக்காரங்க உங்கள் சத்ருக்களை ஸ்நேகிங்கன்னு சொல்லுவாங்க. எங்கே போய் சத்ருவை தேடுறது? நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, ஆனால் நமக்கு தெரியாது. ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது. ரோட்டில் போகிற ஒருத்தனை நீங்கள் சத்ருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை போய் ஸ்நேகிக்க போனீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே மாற்றி தானே நம்ம செய்வோம். அவர் குடும்பத்தார சத்ருன்னு சொன்னால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை தான் சத்ருன்னு நினைப்போம். இயேசு கிறிஸ்து இங்கே உங்கள் சத்ருக்களை ஸ்நேகிங்கன்னு சொன்னது உங்கள் குடும்பத்தார ஸ்நேகிங்கன்னு சொன்னார். ஏன்னா உங்களோட ஊழியக்காரனாட்டோ இல்லை ஒரு ஊழியக்காரியாட்டோ தேவனாகிய கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உங்களை பாதுகாத்தது யாரு? உங்களுடைய குடும்பம். அதான் சொன்னார், இந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமான குமாரத்தியும் இருக்கிறாள்னு. நீங்கள் இந்த உலகத்தில் சர்வே பண்ணி இந்த அளவுக்கு நிற்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய குடும்பம் தான். அதனால தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்நேகிங்கன்னு சொன்னார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஸ்நேகிங்கன்னு சொன்னார். அதனால இனிமையாவது சத்ருவை வெளியே போய் தேடாதுங்க. இங்கே அநேக ஊழியக்காரங்க என் குடும்பத்தார் எனக்கு சத்ருவாக இருக்காங்க, நான் ஆண்டோருக்குள்ளே இருக்கேன், நான் ஆண்டோருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் என் குடும்பத்தார் எல்லாருமே எனக்கு விரோதமாக எழும்பி வராங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடைய சமாதானம் ஆகும்படி செய்வார்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் என்னுடைய குடும்பம் எனக்கு சத்ருவா இருக்காங்கன்னு சொல்றாரா இருந்தா அவங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லைல்ல? நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களே அவனோடைய சமாதானம் ஆகும்படி செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டார் தான் உங்களுடைய சத்துருன்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ உங்க வீட்டார் எல்லாருமே அவங்க கிட்ட சமாதானம் ஆயிருக்கணும்ல. அவனுடைய வீட்டார் அவனோட சமாதானமா இல்லைன்னா அப்போ கர்த்தருக்கு பிரியமாக இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு ஊழியக்காரனோட குடும்பத்தாரை வச்சு அந்த ஊழியக்காரனோட வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குங்கிறது நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு தெரியும். இதை கேட்குற அநேகர் தேவனாகிய கர்த்தர் தான் எங்களை பாதுகாத்தாரு, இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எங்களை பாதுகாத்தாருன்னு சொல்லிட்டு வருவீங்க. இந்த உலகத்துல ஒரு குடும்பத்தை தாரதே உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான். அவர் உங்களை பாதுகாக்கும் போது கூட இவங்களுடைய பங்கு அங்கே கண்டிப்பாக இருக்கும். உங்களை ஒரு ஊழியக்காரனாட்டோ ஒரு ஊழியக்காரியாட்டோ உருவாக்குறதுக்கு உங்கள் அப்பா அம்மாவை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதனால தான் உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஸ்நேகிங்கன்னு சொன்னார். இப்போ நீங்கள் அவருடைய ஊழியக்காரராக மாறிட்டீங்க. உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே உங்களுக்கு விரோதமாக நிற்கட்டும். உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருக்களாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்ககிட்ட சமாதானம் ஆகும்படி அவர் செய்வார். இங்கே அநேகர் நான் தேவனாகிய கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்கிறேன், அப்புறம் ஏன் என் குடும்பத்தார் எனக்கு சத்ருவாக வாராங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம்.
உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணுங்கிறது ரெண்டாவது விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீங்களா இல்லை மனுஷங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஊழியம் செய்கிறீங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற ஊழியக்காரங்களில் அநேகர் மனுஷரை திருப்திப்படுத்துறதுக்காக தான் ஊழியம் செய்கிறாங்க. ஆசீர்வாதத்தை தவிர அவங்க வாயில் எதுவுமே வராது. வாயை திறந்தாலே ஆசீர்வாதம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காக பாடுகளை அனுபவிச்சாரு. ஆனால் நம்ம யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்? தேவனாகிய கர்த்தருக்காகவோ இயேசு கிறிஸ்துக்காக நம்ம ஊழியம் செய்யலை, நம்ம மனுஷருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆசீர்வாதமான வார்த்தைகள்னால ஜனங்களோட இருதயத்தை கொழுக்க பண்ணுறோம். பெரிய ஊழியக்காரங்க கூட ஒரு வசனத்தை எடுத்து வச்சு ஆசீர்வாதத்தை பேசுகிறாங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருப்பாரு, ஒரு வசனமும் ஜோடி இல்லாமல் போகாது. ஒரு ஆசீர்வாதம் ஒருத்தனுக்கு வரணும்னா அது கிரியையினால தான் வரும், ஜபத்தினால வராது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா கிரியையினால் அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா அது நிலைக்கும். அநேகர் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு அதை தந்துட்டாருன்னு சொல்லிட்டு சபைகளில் சாட்சி சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் கிரியையினால் நீங்கள் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்ககிட்ட நிலச்சி இருக்கும். அப்படி இல்லை, நான் ஜோம் பண்ணி அதை வாங்கிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கண்ணியாக தான் இருக்கும். ஜோம் பண்ணி வாங்கிய அனுபவப்பட்டவங்க கிட்ட இதை பற்றி கேட்டு பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம கான்செப்டுக்குள்ளே வரலாம். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நான் தேவனுக்கு தானே ஊழியம் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வழி அவருக்கு பிரியமாக இருந்திருக்கும். உங்களுடைய சத்துருக்கள் உங்களோட சமாதானம் ஆகும்படி செஞ்சுருப்பாரு. உங்களுடைய சத்துருக்கள் உங்களோட சமாதானம் ஆகலைன்னா உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. தேவன் உங்களை அங்கீகரிக்கலை. இதை குறித்து ஏசாயா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 13-20 வரைக்கும் வாசி பார்த்தோன்னா, அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள், மிகுதியாய் ஜெபம் பண்ணினார்கள், அது தேவனுக்கு வெறுப்பாக இருந்ததுன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, பாடுறது தப்பா, துதிக்கிறது தப்பா, ஜெபம் பண்ணுறது தப்பா, அது தேவனுக்கு வெறுப்பாக இருந்துச்சா? ஏன் வெறுப்பாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இல்லாததுனால அவர் அதை கேட்கும்போது அவருக்கு வெறுப்பாக இருந்துச்சு. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செஞ்சுருந்தீங்கன்னா அது அவருக்கு வெறுப்பாக இருந்திருக்காது. நீங்கள் மனுஷருக்கு ஊழியம் செய்கிறனால தான் நீங்கள் பாடினாலும் துதிச்சாலும் ஜெபிச்சாலும் அது அவருக்கு கேட்குறதுக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சில ஊழியக்காரங்க தேவனுக்கு செய்கிற ஊழியத்தை விட்டுட்டு சயின்டிஸ்டாக மாறிட்டு இருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இப்போ பூமியில் நிறைவேறுதுன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பேசுறதை நம்ம கேட்குறோம். இதுவும் தேவனாகிய கர்த்தரால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை விட்டுட்டு ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து மனுஷரை திருப்திப்படுத்த பேசிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் பாடலாம், துதிக்கலாம், மிகுதியாக ஜெபம் பண்ணலாம், ஆனால் தேவன் அதை வெறுப்பாக தான் பார்ப்பாரு. இதை நான் சொல்லலை, தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இப்போ ஒரு சிலர் இதெல்லாம் தப்பு, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் இங்கே இருக்காங்க. அவர் உங்களை முள்ளுகளுக்குள்ளே வச்சு பாதுகாத்து அவருடைய வேலையை செய்ய உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்கள் அவருடைய வேலையை செய்யும்போது எந்த இடத்துலையும் மனுஷரை திருப்திப்படுத்த நினைக்காதுங்க. அவருக்கு மாத்திரம் ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய வழி அவருக்கு பிரியமாக இருக்கான்னு சொல்லி சோதிச்சு பார்க்குறதுக்கு உங்களுடைய குடும்பத்தார் உங்களோட எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க உங்களுக்கு விரோதமாக இருக்காங்களா இல்லை சமாதானமாக இருக்காங்களாங்கிறத சோதிச்சு பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள்னு சொல்லி சொன்னார். தேவனாகிய கர்த்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு பிரியமானவங்களாக மாறுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.